Namaha. Om Namah Shivaya. Let me tell some introduction about Sri Sethuraman sir in English as well as in Tamil. First, I'll give introduction about him in Tamil. Then I'll go to English. Om Amriteswariyai Namaha. திரு சேதுராமன் ராவ் அவர்களும் துணைவியாரும் என்னுடைய இனிய நண்பர்கள். நான் சிதானந்த அமிர்த சைதன்யா அம்மாவின் ஆசிரமத்திலிருந்து பேசுகிறேன். திரு சேதுராமன் சார் அமெரிக்காவில் பலமுறை அம்மாவின் நிகழ்ச்சிகளில் அவர்களை நான் கண்டிருக்கிறேன். அவர் தற்போது இந்தியாவில் அம்மாவின் அமிர்தபுரி வளாக அமிர்தா விஸ்வ வித்யாபீடத்தில் அமிர்தா யூனிவர்சிட்டியில் இணை பேராசிரியராக உள்ளார். வயர்லெஸ் நெட்வொர்க் மையத்தில் ஆசிரியர் மற்றும் ஆராய்ச்சியாளராக உள்ளார். ஐஐடி மெட்ராஸில் தொழில்நுட்ப கல்வி முடித்து முதுகலை பட்டமும் பெற்று இந்தியாவிலும் அமெரிக்காவிலும் நெட்வொர்க்கிங் தொழில் மற்றும் கல்வித்துறையில் 30 ஆண்டுகளுக்கும் மேலான சர்வதேச அனுபவம் பெற்றவர் திரு சேதுராமன் ராவ் சார். ஜெனிஃபர் நெட்வொர்க்ஸ், அல்காட்டல், லூசன்ட், சிலாக் 75க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி வெளியீடுகளையும் 3 அமெரிக்க காப்புரிமைகளையும் அவர் பெற்றுள்ளார். வரையறுக்கப்பட்ட நெட்வொர்க் மேலாண்மை, ஐஓடி, வயர்லெஸ் நெட்வொர்க் போன்றவை அவருடைய ஆராய்ச்சி ஆர்வங்கள். திரு சேதுராமன் ராவ் அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக அமிர்தபுரியில் அம்மாவின் மடத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் அங்கு குடியிருப்பவர்களுக்கும் வேத பாராயணம் பாட கற்றுக் கொடுத்து வருகிறார். ஐஐடி மெட்ராஸில் உள்ள பேராசிரியர் ஸ்ரீகண்டகுமார சுவாமியிடமும் அம்பத்தூரில் PK ராஜகோபால ஐயர் அவர்களிடமும் அவர் வேதமந்திரம் கற்றுள்ளார். இப்படி விஞ்ஞானம் மற்றும் மெய்ஞானம் இரண்டிலுமே முத்திரை பதித்துள்ள திரு சேதுராமன் ராவ் அவர்கள் தமிழ்நாடு அமிர்தா அன்பு வட்டத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கி ரிஷிகள் நமக்கு அருளிய மந்திரங்களை நமக்கு பயில்விக்க வந்திருக்கிறார். தமிழ்நாடு அமிர்தா அன்பு வட்டத்தின் சார்பாக அவரை அன்புடன் வரவேற்கிறோம். ஓம் அமிர்தேஸ்வரியை நமக. In English, Om Namah Shivaya. Sri Sethuraman Rao sir and his wife Anandiyaka are my good friends. I am Chidananda Amrita Chaitanya from Amma Samardhaburi Ashram. After returning from USA, now in India, Sri Sethuraman Rao sir is serving as an associate professor at Amrita Vishwa Vidyapitham, Amritapuri. He is a faculty and researcher in Center for Wireless Networks and Applications. He holds a master's degree in computer science and a bachelor degree in mechanical engineering from IIT Madras, India. He has over 30 years of international experience in networking industry and academia in United States and in India. He has held many technical and management positions on Juniper Networks, Alcatel Lucent, CDAC, and few startups. He has over 75 research publications and 3 US patents to his credit. His research areas are wireless networks, software-defined networks, network management, and IoT. Sri Sethuraman Rao has been teaching chanting of Veda Suktams to the children and residents of Mata Amritanandamayi Math at Amritapuri over the past 5 years. He learned Vedic chanting from Professor Srikanta Kumara Swami at IIT Madras and from Sri PK Rajagopala Iyer at Ambattur, Chennai. Such a valuable personality, Sri Sethuraman Rao sir has kindly accepted the invitation of Tamilnadu Circle of Love Devotees Group and has come to train us on Vedic chanting. We welcome you, sir, for your valuable service to us. Om Amriteshwariyai Namaha. Nandri Brahmachari Chidananda Chaitanya. Chidananda Chaitanya. Am I audible? Kekarda? Yes. Yes, sir. Yes. Sherry. Yes, sir. Yes, So, Amma Anbu Vattam Tamilnadu அன்பு வட்டத்திற்கும் நன்றி. நான் இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வில் கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயும் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுறேன்.
ஸோ முதலாக அம்மா அன்பு வட்டத்துக்கு நன்றி. அம்மாவின் கிருபை நமக்கு உண்டாகட்டும். இந்த வகுப்பு தொடர்ந்து நடக்கவும் வெற்றிகரமாக நாம் எல்லாரும் வேத மந்திரங்களை கற்கவும் அம்மா நமக்கு அருள் புரியட்டும். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் Brahmachari Chidananda Amrita Chaitanya, good friend of mine, like he said. Have known him for several years. We also want to invoke Amma's grace for a long-lasting and successful endeavor in learning these Veda mantrams. So let us pray for Amma's grace. So on that note, maybe I should start with Amma's Dhyana Shloka. So everybody should go on mute, otherwise there will be some disturbance. So, but you can chant along with me once you are on mute. நாம் அனைவரும் சேர்ந்து அம்மாவின் தியான ஸ்லோகத்தை இப்பொழுது நாம் படிக்கலாம். அனைவரும் மைக்கை மியூட் செய்துவிட்டு தயவு செய்து சாண்ட் செய்யவும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ध्यायामो धवलावगुण्ठनवतीं तेजोमयीं नैष्ठिकीं स्निग्धापाङ्गविलोकिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुखीं वात्सल्यामृतवर्षिणीं सुमधुरं सङ्कीर्तनालापिनीं श्यामांगीं मधुसिक्तसूक्तिम् अमृतानन्दात्मिकाम् ईश्वरीम्. ओम अमृतेश्वर्यै नमः. ओम अमृतेश्वर्यै नमः. ओम अमृतेश्वर्यै नमः. So for Amma's Western devotees, the convention is to get Amma's blessings and permission before you start learning the Veda mantrams. So what I would suggest is whenever you get a chance the next time, please let Amma know and get her blessings. You may continue to attend, but like I said, when you get the chance next time, please inform Amma, get her blessings and get her permission as well. So with that said, இப்பொழுது நான் ஒரு சிறிய அறிமுகம் நாம் கற்க போகும் இந்த வேத மந்திரங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் தருகிறேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கர்மயோக உபாசனையில் பஞ்ச மகா யஜ்ஞங்கள் என்று நாம் அறிவோம். அதாவது நமது கைங்கரியம், நமது கிருதஜதை, நமது நன்றி அறிவித்தல், இதனை 5 விதங்களில் நாம் செய்கிறோம். அதாவது பஞ்ச மகா யஜ்ஞங்கள், தேவ யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம், பிறகு மனுஷ யஜ்ஞம், பிறகு பூத யஜ்ஞம், பிறகு பித்ரு யஜ்ஞம். தேவ யஜ்ஞம், பித்ரு யஜ்ஞம், ரிஷி யஜ்ஞம் அல்லது பிரம்ம யஜ்ஞம், மனுஷ யஜ்ஞம், பூத யஜ்ஞம். நான் விவரிக்க போவதில்லை. இந்த 5 யஜ்ஞங்களில் தேவ யஜ்ஞத்திற்கும் ரிஷி அல்லது பிரம்ம யஜ்ஞத்திற்கும் நாம் செய்யும் இந்த பாராயணம் உபயோகப்படுகிறது. In Karma Yoga practice, we have 5 Pancha Maha Yajnas. Out of those 5, the Deva Yajna and the Brahma Yajna, Rishi Yajna are being contributed towards through this Veda Parayanam, because we also pray to the gods. நாம் கடவுளை வழிபடுகிறோம். அதனால் தேவ யஜ்ஞம், கடவுளிடம் நாம் எல்லா உயிரினங்களின் நன்மைக்காக வழிபடுகிறோம். அதனால் இது தேவ யஜ்ஞமாக ஆகிறது. அது தவிர ரிஷி யஜ்ஞம், அதாவது ரிஷிகளுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது, அவர்கள் நமக்கு தந்த இந்த மந்திரங்களை நாம் கற்று பாதுகாத்து பரப்புவது, அதுதான் ரிஷி யஜ்ஞம். Learning these mantras that the rishis have given us, protecting their integrity and also propagating them, that contributes towards rishi yajna or brahma yajna. And the fact that we are praying for the welfare of everybody to the God, to the Lord, contributes towards deva yajna.
And this, as you know, is called Shruti, because the Vedas have been learned and propagated through the Guru Parampara, through the lineage of teachers, through the medium of hearing. That's why it's called Shruti. So the ideal way to learn, இதை கற்க சரியான முறை ஒரு ஆசிரியரிடமிருந்து கற்பதுதான் சரியான முறை. புத்தகத்தை பார்த்து கற்பது அவ்வளவு உச்சிதம் அல்ல. It's not so good to learn from a book because there are so many nuances, so many intricacies involved. So ideally it should be face to face, but in the current circumstances we are trying to do it online. So once again, may Amma bless us with her grace, infinite grace and love to be successful in this endeavor. அம்மா நமக்கு அருள் புரியட்டும். இப்பொழுது இதனால் நமக்கு உண்டாகும் பயன்கள் என்ன என்பதை சுருக்கமாக நான் விளக்க முயற்சி செய்கிறேன். முதலாக இது நமது மனதை சாந்தப்படுத்துகிறது, நமது உணர்ச்சிகளையும் இது சிறிது சாந்தப்படுத்துகிறது. நமது கோபம், பொறாமை போன்ற உணர்ச்சிகள் நமக்கு குறைய இது நமக்கு வகை செய்கிறது. அது தவிர இது நமது மன ஒருமைப்பாட்டை அதிகரிக்கிறது. மன ஒருமைப்பாடு நமக்கு வருகிறது. நமது பேச்சு இன்னும் தெளிவாகிறது. எப்படி என்றால், நமது உச்சரிப்பு இதனை கற்பதனால் இன்னும் நன்றாக சரியாக வருவதனால் நமது பேச்சு தெளிவாகிறது. நாம் என்ன சொல்ல வருகிறோம் என்பது பிறருக்கு நன்றாக புரியும். அதனால் இதன் மேல் இதை தவிர நமது செல்ஃப் கான்பிடன்ஸ், அதாவது நமது தன்னம்பிக்கையை இது வளர்க்கிறது. இன்னொரு முக்கியமான பயன் என்னவென்றால், இது ஒரு நல்ல பிராணாயாமம். அம்மா சொல்லுவார்கள், லலிதா சஹஸ்ரநாம பாராயணம் ஒரு நல்ல பிராணாயாமம். ஒவ்வொரு மந்திரத்தை சொல்லும் பொழுதும் நமது மூச்சு நேர்படுகிறது, நமது மூச்சு சரியாக வருவதனால் அது ஒரு பிராணாயாமமாகிறது. அதுபோல வேத பாராயணமும் ஒரு பிராணாயாமமாக நமக்கு பயன்படுகிறது. பிறகு இதை ஸ்பீச் தெரப்பி என்றும் சொல்லலாம். அதாவது நமக்கு சில எழுத்துக்களின் உச்சரணை சரியாக வரவில்லை என்றால் இதை கற்பதனால் அது சரியாகிறது, ஸ்பீச் தெரப்பியாகவும் வருகிறது. இதனை பாராயணம் செய்வதால் மட்டுமில்லை, கேட்பதனாலும், செவி கொண்டு கேட்பதனாலும் நமக்கு நன்மை உண்டாகிறது. இதை நாம ஒருமுகமாக கேட்கும் பொழுது அது ஒரு தியானம் ஆகிறது, ஒரு மெடிடேஷன் ஆகிறது. அதில் நாம் ஒன்றி நமது மனம் அதில் ஒன்றிவிட்டால் அது நமக்கு பயனளிக்கிறது ஒரு தியானமாக. மேலும் இது நமது கலாச்சாரத்தை, நமது பண்பாட்டை பராமரிக்க நமக்கு ஒரு ஹேதுவாக பயன்படுகிறது. In English, the benefits are, it calms and soothes our mind when we do the Vedic mantras, chanting of the Vedic mantras. It heals our emotions. It enhances our focus and concentration of our mind. It increases the clarity in our articulation. The way we say things, the way we pronounce the different words, the sounds, becomes better. It also boosts our self-confidence as a result. It is a great form of pranayama because as we chant, the breathing gets regulated. We are, holding the breath for some time and then we breathe out completely, breathe in again in the pauses. So, it becomes a very good pranayama. It's also a good speech therapy. In case some people have some difficulty in pronouncing certain letters, this helps as a speech therapy. If you have seen that video that I had shared, that professor explains beautifully how the whole system of phonetics in Sanskrit is, formulated, how it takes care of the entire, system, the different parts of the body, etc. Right? Even listening helps us, because by listening, again, we can focus, we can actually go into a meditative mood and it becomes a form of meditation. And finally, it is our contribution towards preserving our ancient culture. Now, going into the technical aspects a little bit. So we all know that there are 4 Vedas, Rig, Yajus, Sama and Atharva. And then, of course, the Yajurveda has 2 parts to it, Krishna Yajurveda and Shukla Yajurveda. And of course, the Vedas have what is called the Veda Purva and the Vedanta.
So the Veda Purva is more about what they call the Karma Kanda. It talks about the various rituals and the various prayers to the Vedic deities, and then the Vedanta talks about the the nature, our true nature, nature of the world, the nature of God, how they are all related, etc. Now, in addition to these Vedas, there is something called Vedangas. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் 4 வேதங்கள் உள்ளன. இந்த 4 வேதங்களை தவிர வேதாங்கங்கள், வேத அங்கங்கள் என்று 6 உள்ளன. சிக்ஷா, கல்பம், வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், ஜோதிஷ் என 6 வேத அங்கங்கள் உள்ளன. இந்த 6 அங்கங்களில் சிக்ஷா என்பதை நாம் இங்கு சிறிது ஆராய்வோமாக, சிறிது நன்றாக அது என்ன என்பதை பற்றி சிறிது அறிவோமாக. Out of these 6 Veda Angas, we will go into the details of Siksha. Siksha is phonetics. அதாவது நமது உச்சாரணை முறை, எப்படி நாம் இந்த எழுத்துக்களையும் சொற்களையும் உச்சரிக்க வேண்டும், அது பற்றி ஆராய்வது, அது பற்றி உள்ள குறிப்புகள் சிக்ஷா என்னும் வேதாங்கத்தில் உள்ளன. வேதாங்கம் சிக்ஷா. சிக்ஷா 6 வேறு வேறு தன்மைகளை கொண்டது. சிக்ஷாவில் 6 அம்சங்கள் உள்ளன. வர்ண, ஸ்வர, மாத்ரா, பலம், சாம, சந்தான. Siksha has 6 aspects to it. Vedanga, like I said, is an ancillary study to study the Vedas. So there are 6 such ancillary disciplines like Siksha, Kalpa, Vyakaranam, Niruktam, Chandas, Jyotish. All these are the 6 Vedangas. So out of that, Siksha deals with the phonetics, the rules of phonetics, and there are 6 aspects to that called Varna, Swara, Matra, Balam, Sama, Santana. So in the Siksha Valli, which is the first chapter of Taittiriya Upanishad, Taittiriya Upanishadil முதல் அத்தியாயம் Siksha Valli எனப்படும். அதில் முதல் மந்திரம், இரண்டாவது மந்திரம், முதல் மந்திரம் சாந்தி மந்திரம், அதை இன்று நாம் கற்க போகிறோம். Second mantra, first mantra is the Shanti mantra, which we will learn today. Second mantra is Shiksham Vyakhyasyaamaha Varnaswaraha Matra Balam Samasantanaha Ityukta Shikshadhyayaha. So Siksha consists of Varna, Swara, Matra, Balam, Sama, Santana. So let us look into what each one of these are in brief. ஒவ்வொன்றும் என்ன என்பதை நாம் சுருக்கமாக காண்போம். Varna refers to the various letters, the alphabet. So எழுத்துக்கள், சமஸ்கிருதத்தில் உள்ள எழுத்துக்கள் வர்ணம் எனப்படும். I won't go into the details. There are vowels and consonants and compound letters, and they are again divided into various groups based on where they originate. நமது முகத்தில் எங்கிருந்து இந்த எழுத்துக்கள் உருவாகின்றன என்பதை பொறுத்து அவை they have been classified. So அதை நாம் அவ்வளவு இது விரிவாக இப்போ காணப்போவதில்லை. அந்த நான் அனுப்பிய வீடியோவில் அது நன்கு விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஸோ வர்ணா என்பது எழுத்துக்கள். ஸோ எழுத்துக்களை சரியாக உச்சரிக்க வேண்டும். உயிர் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர் மெய் எழுத்துக்கள், கூட்டு எழுத்துக்கள் எல்லாவற்றையும் சரியாக உச்சரிக்க வேண்டும். வர்ணம். ஸ்வரா. சோ இந்த 6 அம்சங்களில் நாம் மற்ற ஸ்தோத்திரங்கள், ரைதா சஹஸ்ரநாமம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், குரு ஸ்தோத்திரம், இவைகளுக்கு ஸ்வரம் இல்லை. மற்ற 5 அம்சங்களும் உண்டு. ஸ்வரம் என்பது வேத மந்திரங்களுக்கு மாத்திரம் உண்டு. ஸ்வரா, out of the 6 aspects of Siksha, applies only to the Veda mantras. So swara is the what you call the what should I say? Swara is the octave. Yeah, basically it can be either flat or it could go high or it could go low. And there's also something called a dirgha swarita, which is you go high and elongate a little bit. So a longer duration at a high pitch,
or a high octave. I'm not sure about the exact word, but anyway, swara, you understand what swara is. So we have udattam means flat, anudattam means going low, swaritam means going high, and dirgha swaritam is going high and elongating it a little. Swara. Matra. Matra is the extent of time we give for each syllable. ஒவ்வொரு சப்தத்திற்கும் எவ்வளவு நேரம் அதை உச்சரிக்க வேண்டும் என்பது மாத்திரை. தமிழில் மாத்திரை என்று சொல்வோம். ஒரு மாத்திரை, ரெண்டு மாத்திரை, வேறு வேறு எழுத்துக்களுக்கு வேறு வேறு மாத்திரைகள் உண்டு. பலம். பலம் என்பது தமிழ் பேசுபவர்கள் இதற்கு சிறிது முக்கியத்துவம் தர வேண்டும். ஏனென்றால் தமிழில் நமக்கு க, ங, ச, ஞ என்று மட்டும்தான் உண்டு. ஆனால் மற்ற மொழிகளில் சம்ஸ்கிருதம், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இவைகளில் நமக்கு க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ என்று ஒவ்வொரு மெய்யெழுத்திலும் நான்கு வகை உண்டு. அதே சமஸ்கிருதத்தில் க, க என்பது அல்ப பிராண எனப்படும். க என்பது மகாபிராணா, க அல்ப பிராணா, க மகாபிராணா. இவ்வாறு இரண்டு அல்ப பிராணா, இரண்டு மகாபிராணா. மகாபிராணா என்றால் நாம் நன்றாக மூச்சு விட்டு சொல்ல வேண்டும். க, க, ச. So the consonants are divided into alpa pranas and mahapranas. So balam is the strength. So the mahapranas need more strength to pronounce. Ka, kha, ja, ja, pa, pa, like that. So that is balam. Sama and santana are a little, somewhat subtler to grasp. So sama means uniformity, samatvam. Sama means we have to make sure that wherever we have to pause, we have to pause. Wherever we have to continue, we have to continue. And we have to continue at the same pace. ஒரே வேகத்தில் சொல்ல வேண்டும். எங்கெல்லாம் நாம் நிறுத்தி சொல்ல வேண்டுமோ அங்க நிறுத்த வேண்டும். எங்க நிறுத்தக்கூடாதோ அங்க நிறுத்தக்கூடாது. இது சாம. சந்தானா, அதாவது சந்தி. சமஸ்கிருதத்திலும் மற்ற மொழிகளிலும் தமிழிலும் உண்டு. சொற்கள் சேரும் போது சந்தி உண்டாகும். அந்த சந்தியை சரியாக புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நாம் உச்சரிக்க வேண்டும். We have to pronounce by taking care of the conjunction of the words properly, and when the two words join together, the conjunction point goes through some change in some cases, so that has to be understood properly. So that is santana. So that hopefully gives you a brief idea, and we'll go into, maybe I'll give you examples as we chant, as we go along. Now briefly into the do's and don'ts while chanting. So while chanting, we got to keep our body straight. The back has to be straight, head has to be straight, neck has to be straight. Not, it should not be like tense. It should be relaxed but straight. Keep your hands still. Don't move your hands around. The hands can be still, should be still. No shaking of the head. A lot of people have this tendency to shake the head, while chanting. That's not a good thing to do. Keep your head also still. And when you're chanting, you should be clearly audible. So not too loud, not too soft, no murmuring. So clearly audible. Even pace. At the same pace, you have to chant. Not too fast, not too slow. No singing. Chanting is different from singing. So chanting, like we said, in music we have 7 swaras, whereas in chanting we have only 3 swaras. So we should not try to introduce all the 7 swaras while chanting. And eventually, once we get better at chanting, we can we have to know these things by heart. Again, when you go to the Gurukula tradition, there was no book given. So the students were only made to listen to what the teacher chanted, listen carefully, and then chant back and learn it by heart. And of course, eventually you have to know the meanings also. Now, those come later. At this point, we can definitely use a book for reference. And, we just have to, the only thing I would say is when we are learning, the way I plan to do it is, I will say it once, and I expect all of you to repeat it twice after that when you are on mute. So I will also repeat, and you will also repeat with me. So the first time I chant, listen to me carefully. Just keep a marker, in your book where you are, so that you don't lose track of that. But listen. The first time you listen to me. The second and third time you can go back, refer the book, and chant by reading. That's not a problem. But the first time,
when you're looking at the book, then you will lose focus in the listening. So the first time I chant, please try to listen as carefully as you can. So நமக்கு இந்த வேத மந்திரங்களை பாராயணம் செய்யும்போது சிலவற்றை நாம் செய்ய வேண்டும், சிலவற்றை செய்யக்கூடாது என்று உண்டு. நமது உடல் நேராக இருக்க வேண்டும், கழுத்து தலை எல்லாம் ஒரே கோட்டில் நேராக இருக்க வேண்டும், கைகள் ஒரே இடத்தில் இருக்க வேண்டும், கைகளை அங்கும் எடுத்து செல்லக்கூடாது, சேட்டை செய்யக்கூடாது, தலையை ஆட்டக்கூடாது முன்னும் பின்னும். சிலர் இவ்வாறு செய்வார்கள், சாண்ட் செய்யும் பொழுது தலை ஆடும், அது கூடாது. நாம் சாண்ட் செய்வது, நாம் பாராயணம் செய்வது நன்றாக கேட்க வேண்டும், முணுமுணுக்க கூடாது, மிகவும் உறக்க சொல்லவும் வேண்டாம். எல்லாருக்கும் கேட்கும்படியாக ஸ்பஷ்டமாக தெளிவாக சாண்ட் செய்ய வேண்டும். ஒரே பேஸ், ஒரே வேகத்தில், மிக ஃபாஸ்டாக, மிக வேகமாகவும் சொல்லக்கூடாது, மிக குறைந்த வேகத்திலும் சொல்லக்கூடாது, ஒரே வேகம். பாடக்கூடாது, இது பாட்டு அல்ல. பாட்டு அதாவது சங்கீதத்தில் 7 ஸ்வரங்கள் உண்டு. இது நமது வேத பாராயணத்தில் வேத மந்திரங்களை சொல்லும் போது 3 ஸ்வரங்கள் தான் உண்டு. அதை நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். அதை பாட்டாக மாற்றக்கூடாது. அண்ட் நமக்கு நன்றாக வேத மந்திரங்களை கற்ற பின் நாம் புத்தகத்தை பார்க்காது சொல்வதற்கு நாம் முயற்சி செய்யலாம். இப்பொழுது புத்தகத்தை பார்ப்பதில் தவறில்லை. அம்மாவும் சொல்கிறார்கள் புத்தகத்தை பார்த்துதான் நீ சம்ஸ்கிருத மந்திரங்களை படிக்க வேண்டும் என்று. அதனால் நம்ம எல்லாரும் புத்தகத்தை பார்த்து படிக்கலாம் இப்பொழுது, அதில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் நம்ம வேத பாடசாலைகளில் போனால் அங்கு புத்தகம் இருக்காது. எல்லா குழந்தைகளும் எல்லா மாணவர்களும் புத்தகம் இல்லாமல் ஆசிரியர் சொல்வதை காதில் கேட்டு அதை அப்படியே மறுபடியும் ரிப்பீட் செய்து அப்படிதான் கற்பார்கள். அண்ட் நாம் நன்றாக கற்ற பிறகு நாம் இதனுடைய அர்த்தங்களையும் கற்கலாம். அதையும் பின்னர் செய்யலாம். இப்பொழுது நாம் அதை சரியாக உச்சரிப்பதில் நமது கவனத்தை செலுத்த வேண்டும். And also what I would suggest is, once the COVID-19 situation has improved, if you people are in the same locality, in the same in a neighborhood, it will be good to come together and practice as a group, and maybe even attend the class as a group. So that might help to correct each other and also get motivated by each other, etc. In the நமது COVID-19 நிலைமை சிறிது இம்ப்ரூவ் ஆன பிறகு முடிந்தால் ஒரே இடத்தில் இருப்பவர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் ஒன்றாக அமர்ந்து இதனை சாண்ட் செய்வது நன்றாக இருக்கும். வகுப்பிற்கு வருவதும் சரி, அதற்கு பிறகு நாம் பிராக்டிஸ் செய்வதும் சரி, ஒரு குரூப்பாக, ஒரு குழுவாக செய்வது நன்றாக இருக்கும். With that, I will conclude my introductions and then we will get into the actual chanting practice now. இதனோடு எனது முன்னுரை முடிவடைகிறது. இப்பொழுது நாம் வேத மந்திரங்களை கற்பதற்கு ஆரம்பிப்போம். ஒன் மோர் டைம், இன்னும் ஒரு முறை நாம் அம்மாவின் தியான ஸ்லோகத்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமாக. ப்ளீஸ் புட் யுவர் செல்ஃப் ஆன் மியூட். எல்லாரும் மியூட்டில் இருக்கவும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ध्यायामो धवलावगुण्ठनवतीं तेजोमयीं नैष्ठिकीं स्निग्धापाङ्गविलोकिनीं भगवतीं मन्दस्मितश्रीमुखीं वात्सल्यामृतवर्षिणीं सुमधुरं सङ्कीर्तनालापिनीं श्यामांगीं मधुसिक्तसूक्तिम् अमृतानन्दात्मिकाम् ईश्वरीम्. ओम अमृतेश्वर्यै नमः. ओम अमृतेश्वर्यै नमः. ओम अमृतेश्वर्यै नमः. முதலாவதாக கணபதி தியானம், கணபதி ஸ்துதி. The first mantra we learn is a prayer to Lord Ganesha to get rid of any obstacles that may come in our way. So let us pray to Lord Ganesha. Ganapadiye ஸ்துதிப்போமாக. நான் சொன்னபடி மந்திரத்தை நான் சிறிதாக தனித்தனியாக பிரித்து நான் ஒரு முறை சொல்லும் பொழுது நன்றாக கவனமாக கேட்கவும், அதன் பின்னர் 2 முறை ரிப்பீட், 2 முறை நீங்கள் அதை மறுபடியும் சொல்லவும். Please listen to me the first time and then repeat twice after that. I will also repeat, so repeat along with me
please be on mute, otherwise there will be a lag and that will cause problems. So that is how we are going to learn. So let us begin with the first mantra. So please repeat twice after me. Om Ganana Antva Om Ganana Antva Om Ganana Antva Ganapati Gum Havamahe Ganapati Gum Havamahe Ganapati Gum Havamahe Ganana Antva Ganapati Gum Havamahe Ganana Antva Ganapati Gum Havamahe Ganana Antva Ganapati Gum Havamahe Kaving Kavinam Kaving Kavinam Kaving Kavinam Upamashravastamam 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 Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Ganana Antva Ganapati Gum Havamahe Ganana Antva Ganapati Gum Havamahe Ganana Antva Ganapati Gum Havamahe Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Brahmanaspata Anashrinvan Brahmanaspata Anashrinvan Brahmanaspata Anashrinvan Utibhis Siddha Sadhanam Utibhis Siddha Sadhanam Utibhis Siddha Sadhanam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam. From the beginning again. Om Ganana Antva Ganapati Gum Havamahe Om Ganana Antva Ganapati Gum Havamahe Om Ganana Antva Ganapati Gum Havamahe Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Kaving Kavinam Upamashravastamam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Jyeshtarajam Brahmanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam Brahmanaspata Anashrinvan Nutibhis Siddha Sadhanam. Now we will chant together 3 times from the beginning to the end.
ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम् ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महागणपतये नमः। ॐ श्री महागणपतये नमः। இந்த மந்திரத்துல ஜேஷ்டராஜம் அந்த ட அதுதான் மகாபிராணா. அது வந்து ட ட ரெண்டாவது ட. அதே மாதிரி ஊதிபே சீதசாதனம் பி ப ப அது மகாபிராணா. அது போல அல்ப பிராண மகாபிராணா. தமிழ்ல 1 2 3 4 நம்பர் எண் கொடுத்திருப்போம். 4 அல்லது 2 இருந்தாக்க அது வந்து மகாபிராணா ஆகுது. 1 அல்லது 1 இருக்காது. 1 இல்லைன்னா அது 1 தான். 3ன்னா அது அல்ப பிராணா. ஆனா அது வந்து க க சாரி க க ச ஜ ட ட த த அந்த மாதிரி தவுக்கும் தவுக்கும் கவுக்கும் காவுக்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும் சாண்ட் பண்ணும்போது. So you would have noticed the difference between alpa prana and mahaprana when we chanted this. Jyeshtha, tha is a mahaprana. Utibhis sidasadanam, bhi is a mahaprana. So when we chant, we have to make this distinction between the alpa pranas and the mahapranas. And also when we have these compound letters, upamashravastamam, that shra, shra என்பது ஒரு கூட்டெழுத்து. They have to be pronounced properly. So both the components of the compound letter, we will get more examples of this. கூட்டெழுத்துக்களை நாம் சரியாக உச்சரிக்க வேண்டும். அதற்கு வேண்டிய அளவு நேரம் கொடுத்து அதற்கு வேண்டிய மாத்திரை தந்து அதனை உச்சரிக்க வேண்டும். So one more time, 3 times together, கணநாம்த்வா. நாம் இன்னொரு முறை 3 முறை கணநாம்த்வாவை ஒருமிச்சு ஒன்றாக அல்ல அனைவரும் ஒன்றாக சேர்ந்து சாண்ட் செய்வோமாக. கணநாம்த்வா. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனः ஷృण्वन्नोतिभिः सीदसादनम् ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனः ஷృण्वन्नोतिभिः सीदसादनम् ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனः ஷృण्वन्नोतिभिः सीदसादनम् ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. இந்த மந்திரத்துல உதாத்தம் அனுதாத்தம் ஸ்வரித்தம் 3 வந்திருக்கு. தீர்க்கஸ்வரிதம் வரல. வந்திருக்கு. கண க முதல்ல கணானாம் க வந்து கீழே வருது.
Gananam naam அது தீர்க்க சுரிதம். முதல் க வந்து அனுதாத்தம், நா வந்து உதாத்தம். சோ கணானாம்ல க அனுதாத்தம், நா உதாத்தம், நாம் தீர்க்க சுரிதம். கணபதிகும் ப ப மேல போறது அது ஸ்வரிதம். So in the first mantra, Gananam, Ga is Anudattam because it's going down. Na is Udattam, flat. Naam is Dirgha Swaritam, elongated, up, going up. Twa Gana, again Ga is going down. Ganapatigum, Pa is going up. So Pa is a Swarita. So you can see the markings in the chant when there is a horizontal line below the particular syllable. It is a anudatam. It is supposed to go down. When you see a vertical line above the letter, that is a swaritam, goes up. You see no markings, that is udatam, flat. When you see a double vertical on top of a letter, that is dirgha swaritam, like nam has a double vertical on top. அந்த எழுத்துக்கு அடியில ஒரு கோடு, அதாவது என்ன சொல்றது, செங்குத்துல படுத்த வாக்குல இருக்கிற கோடு இருக்கும்போது அது வந்து அனுதாத்தம். செங்குத்தான கோடு அந்த எழுத்துக்கு மேலே இருக்கும்போது அது ஸ்வரிதம். ஒன்றுமே இல்லை அப்படின்னா அது வந்து உதாத்தம், பிளாட். இரண்டு செங்குத்து கோடுகள் இருந்தா அது வந்து தீர்க்க ஸ்வரிதம், அதாவது மேல கொண்டு போய் கொஞ்சம் இழுக்கணும், கணானாம் மாதிரி. So with that knowledge, one other thing, some of us, especially mantras like this, we might have learned already, but unfortunately we might not have learned it properly. So unlearning becomes a much bigger challenge. So pay more attention, because the swaras may not be right, the pronunciation may not be right, the the alpa prana versus mahaprana pronunciation may not be right, etc., etc. So especially if you think you learned something, if you learned it well, very good, fantastic. On the other hand, if you believe, when you listen, you find that there is some difference, that means you've not learned it correctly. So in that case, I would request that pay more attention and unlearn and learn it properly, because in the Vedic chanting, using the proper swaras, the proper pronunciation, all the 6 aspects have to be proper. Only then the effect or the benefit is complete. Otherwise, there could also be counter effects. There could be like unforeseen negative consequences. வேத மந்திரங்களை பாராயணம் செய்யும் பொழுது, சாண்ட் செய்யும் பொழுது சரியாக செய்ய வேண்டும். அந்த 6 அம்சங்கள் நம்ம பார்த்தோம் சிக்ஷால. 6 அம்சங்களுக்கும் நாம் வந்து கவனம், 6 அம்சங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும். முக்கியமாக இந்த மாதிரி மந்திரங்கள் கணநாமத்துவா சிலர் இருந்து கற்றிருப்போம், ஆனா தவறாக கற்றிருக்கலாம். அப்படி இருந்தால் இன்னும் கவனமாக கேட்டு சரியாக கற்க வேண்டும். தவறாக கற்றதை மறந்து பிறகு சரியாக கற்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதனை நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். With that, one more time, let us chant Gananamtva. Just once, we'll chant ஒரே ஒரு முறை கணநாமத்துவாவை எல்லாரும் சேர்ந்து இப்பொழுது நாம் பாராயணம் செய்வோமாக. ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிங் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜ்யேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிஸ் சீதசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. The next mantra we are going to learn is a mantra that's a prayer to Goddess Saraswati, the goddess of knowledge, the goddess of wisdom. அடுத்த மந்திரம் சரஸ்வதியை நாம் ஸ்துதிக்கின்ற மந்திரம், ரிக்வேதத்தில் உள்ள மந்திரம், சரஸ்வதி சூக்தத்தில் உள்ள மந்திரம். We have taken just 2 small parts from the Saraswati Suktam. So we'll do the same way. So initially, in every class, we'll start the class with the Gananamtva, followed by this Saraswati mantra. So that is why we'll start every class. So now again,
Please repeat after me. Om Prano Devi Saraswati. Om Prano Devi Saraswati. Om Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. 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 Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Dhīnāmavitrявatu. 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 Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Dhīnāmavitrявatu. 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 Ano divo brihatah parvatada. We'll split that. Ano divo. Ano divo. Ano divo. Brihatah parvatada. Brihatah parvatada. Brihatah parvatada. Ano divo brihatah parvatada. Ano divo brihatah parvatada. Ano divo brihatah parvatada. Saraswati. Saraswati. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. All of you please go on mute. Ano divo brihatah parvatada. Saraswati. Ano divo brihatah parvatada. Saraswati. Ano divo brihatah parvatada. Saraswati. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. Ano divo brihatah parvatada. Saraswati. Ano divo brihatah parvatada. Saraswati. Ano divo brihatah parvatada. Saraswati. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. Yajatagantu yajñam. Ano divo brihatah parvatada. Saraswati. Yajatagantu yajñam. Ano divo brihatah parvatada. Saraswati. Yajatagantu yajñam. Ano divo brihatah parvatada. Saraswati. Yajatagantu yajñam. From the beginning, 1 plus 2 again. ஆரம்பத்துல இருந்து 1 plus 2 நான் ஒரு முறை பிறகு நீங்கள் இரண்டு முறை ரிப்பீட் செய்ய வேண்டும். Prano Devi Saraswati. Vajebhirvajinivati. Prano Devi Saraswati. Vajebhirvajinivati.
प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु 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 आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम्. Now together எல்லாரும் சேர்ந்து 3 முறை the முழு மந்திரத்தையும் சொல்வோமாக. The whole mantra together 3 times. ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ वाग्देव्यै नमः ॐ वाग्देव्यै नमः ॐ वाग्देव्यै नमः. वाग्देवी refers to Saraswati Mata. வாக்தேவி என்றால் சரஸ்வதி என்று பொருள். இன்னும் 3 முறை 3 more times we'll repeat this mantra beginning to the end. ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ वाग्देव्यै नमः ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ वाग्देव्यै नमः ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामभित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् वाग्देव्यै नमः. இந்த மந்திரத்திலும் மகாபிராணா அல்பபிராணா பார்க்கலாம். தீனாம் தி மகாபிராணா, வாஜேபிர் பி, அதுபோல அனுதாத்தம் உதாத்தம் ஸ்வரிதம் தீர்க்கஸ்வரிதம் எல்லாம் இதுல காணலாம். அதுக்கெல்லாம் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். We have to pay attention to the swaras, the udatta, anudatta, swarita, dirgha swarita, also the pronunciation of mahapranas and alpapranas as we chant. Now let us chant the 2 mantras together once. So we'll first do the Gananam-tva and then we'll do the Pranodevi together. Om Gananam-tva Ganapatigum Havamahe Kavim Kavinamupamashravastamam ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पद आनशृण्वन्नोतिभिः सीदसादनम्
ॐ श्री महागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् वाग्देव्यै नमः। One more time. ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ वाग्देव्यै नमः। One more time. ॐ गणानां त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् वाग्देव्यै नमः। Can also say Om Vagdevyai Namaha. One more time, maybe, because we have some little bit time. Om Gananam Tva Ganapatigum Havamahe Kavim Kavinamupamashravastamam ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनः शृण्वन्नोतिभिः सीदसादनम्। ॐ श्री महागणपतये नमः। ॐ प्रणो देवी सरस्वती वाजेभिर्वाजिनीवती धीनामवित्र्यवतु आनो दिवो बृहदः पर्वतादा सरस्वती यजता गन्तु यज्ञम् ॐ वाग्देव्यै नमः। We'll stop there for today. They say alparambah kshemakaraha, meaning making a small beginning. சிறியதாக சிறிய அளவில் ஆரம்பிப்பது நல்லது. க்ஷேமகரஹ, க்ஷேமத்தை உண்டாக்கும். It's a good practice to start small, so we'll start small today. Before we go on to answering some questions that you may have interactively, let us conclude the class by chanting some mantras for asking for forgiveness for any mistakes we might have made. I will send you the mantras. So for now, you can just listen to me. Maybe in the next class, we can learn these mantras. These are simple. These are not Vedic mantras. These are some shlokas which actually ask for forgiveness. நாம் ஏதாவது தவறு செய்திருந்தால், நமது உச்சரிப்பிலோ ஸ்வரத்திலோ தவறு உண்டாகி இருந்தால் அதனை மன்னிக்குமாறு வேண்டுவதற்காக 2 மந்திரங்கள். அதனை இப்பொழுது நாம் சொல்வோம். பிறகு ஒரு காயத்ரி, அம்மாவை பிரார்த்தித்து ஒரு காயத்ரி, 1 காயத்ரி on அம்மா. And finally we'll chant Loka Samasta. அதை முடித்துவிட்டு லோகா சமஸ்தா சாண்ட் செய்துவிட்டு சில கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்கு சிறிது நேரம் செலவழிக்கலாம். ஓம் யதக்ஷர பதப்ரஷ்டம் மாத்ராஹீனம் து யத் பவேத்
तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते। अमृतेश्वरि नमोऽस्तु ते। विसर्ग बिंदु मात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरि। ओम हंस हंसाय विद्महे परमहंसाय धीमहि तन्नः सद्गुरुरमृतेश्वरी प्रचोदयात्। ओम लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। ओम शान्तिः शान्तिः शान्तिः। ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम।